கிச்சன்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ கேபினெட்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ ஃப்ளோர்லாம் வந்து மாப் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. ஸோ லன்ச் அண்ட் சாமிக்கு பிரசாதம் அதெல்லாம் தான் மேக் பண்ணணும். ஸோ ஃப்ரிட்ஜு அண்ட் மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே வந்து வைப் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் ஃப்ளவர் இது தான் கிடச்சிது, சன்ஃப்ளவர். ஸோ அது வாங்கி வச்சுருக்கோம் சாமிக்கு பூஜைக்காக. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆயுத பூஜை ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ ஆயுத பூஜைக்கு நாங்கள் எப்படி பூஜைலாம் பண்ணோம், என்ன சமைச்சோம் அப்படின்றத ஒரு சின்ன விலாகாக போடலாம் அப்படின்றதுனால நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம விலாகுக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து பட்டர் வந்து உருக்கிட்டுருக்கேன், நெய் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. யூஸ்வலாக வந்து நான் காஸ்கோவில் வந்து கீ வாங்குவேன். இந்த வாட்டி நான் போனேன், மறந்துட்டேன். ஸோ அதனால் பட்டர் இருந்துச்சு. ஸோ அதை கீ பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கிளியராக ஆகிடும். அந்த கொதிச்சு அந்த ஃபோம்லாம் கம்மியாகி இந்த மாதிரி கிளியராக வரும். ஸோ அப்போ வந்து கீ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நான் அதில் கொஞ்சம் என்கிட்ட முருங்கை இலை இல்லை. ஸோ அதனால கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டேன். ஸோ அது பொரிஞ்சிடுச்சுன்னா அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ கீயும் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதனால் கீயை வந்து மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு ஒரு பாட்டிலும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு, ஸோ திருப்பியும் வந்து மேடையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ சுண்டல் ஊற வச்சுருக்கேன். நான் ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். என்னென்னா ஒயிட் அண்ட் பிளாக் சன்னா வந்து ஊற வச்சுருக்கேன். ஒயிட் சன்னாவோட ப்ரௌன் சன்னா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன் சுண்டல் பண்ணலான்னு. ஸோ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், வடைக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் ரைஸ் வச்சாச்சு. ஸோ சாம்பாருக்காக பருப்பு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் பண்ணலாம் அப்படின்றதுனால ஸோ அப்படியே நான் பேசிக்கிட்டே அப்படியே சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி போட்டு நான் வேக வச்சுடுவேன். ஸோ பருப்புலேயே ஸோ அதனால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க, என்னெல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க என் கூட. ஸோ இந்த பூண்டு போட்டுக்கிறேன். கலராக எடுத்து ஃபுல்லாக வீடெல்லாம் பேப்பரை ஒட்டுங்க, கலர் பேப்பரை ஒட்டுங்க. எதுக்கு ஒட்டுறதுனே தெரியாது. கடையிலலாம் ஒட்டலாம், ஓகே, வீட்டிலலாம் ஒட்டுங்கன்னு வாங்க. நான் அதை உட்காந்து சுற்றி அதை இது பண்ணிவிட்டு மேலெல்லாம் மாட்டி ஒரு டிசைன்லாம் பண்ணிட்டு இருப்பேன். செம்ம பண்ணு. ஸோ குக்கர் வச்சுட்டு நான் வந்து சாம்பார் தாளிக்கலாம் அப்படின்றதுக்காக சாம்பார் தாளித்து விட்டேன், காயெல்லாம் போட்டுட்டு. ஸோ இன்றைக்கி நான் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு தான் சாம்பார் வச்சேன். மாங்காய் வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் மாங்காய் வந்து நல்லா இல்லை, அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ அதனால் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் பண்ணிட்டேன். குக்கிங் முடிச்சிட்ட பிறகு அப்படியே டேபிள்லாம் க்ளீன் பண்ணுறது, ஸோ அந்த வேலையும் நடுவில் போயிட்டு இருந்தது. அண்டு ரசமும் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை எடுத்து ஊற்றி வச்சாச்சு. ஸோ ரசம் மோஸ்ட்லி நான் 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் ரசம் மேக் பண்ணுவேன். அர்ஜுன் ஹாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து ரொம்ப சமத்து குட்டியா சூப்பராக வந்து வேக்யூம் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சித்தார்த், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஆயுத பூஜா சித்தார்த். ஹே மிஸ்டர், how are you? Happy ஆயுத பூஜா. पूजा करना है. अर्जुन कुटी, என்ன ஆயுத பூஜைனா என்னன்னு தெரியுமா? சரஸ்வதி பூஜைனா என்ன தெரியுமா? You can't eat chicken. So. I don't know. என்ன சாமிக்கு என்ன பண்ணுவோம்? இது என்ன ஸ்பெஷல் அன்னைக்கு சாமி தினம் தெரியாதா?
சரஸ்வதி பூஜை அப்படின்னா 10 days நம்ம செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. சரியா? சரஸ்வதி அன்னைக்கு வந்து எல்லா அம்மனுக்காக 10 days பூஜா பண்ணுவாங்க. ஸோ 9th and 10th day ஸ்பெஷலாக வந்து பூஜை பண்ணுவாங்க. சரஸ்வதி சாமி வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க? நல்ல பிரெயின் பவர். ஸோ நல்லா படிக்கிறதுக்கு அண்ட் எல்லாரோடைய ஜாப் நல்லா வந்து நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாமி தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாமிக்கு நம்ம ஒர்க் எல்லாம் நல்லா நடக்குது, இன்னுமே நல்லா நடக்கணும், நல்லா படிக்கணும், நம்ம நல்லா வரணும், எல்லாரும் ஹாப்பியாகவும் ஸ்ட்ராங்காகவும் எல்லாத்துக்கும் வந்து தேங்க்யூ சொல்கிற மாதிரி நம்ம சாமிக்கு கும்பிடுறோம். அதுதான் வந்து சரஸ்வதி பூஜா, ஆயுத பூஜா, தசரா எல்லாமே அதுதான். ஓகே அர்ஜுன்? Hey, Arjun. நான் வந்து என்ன மேக் பண்றேன்னா சாம்பார், பொட்டேட்டோ, ரசம், அப்பளம், ரைஸ் அண்ட் ஆஃப்டர்நூன் பாயாசம், சுண்டல், வடை. ஸோ நான் சாம்பார்னு சொன்னோடனே அர்ஜுனுக்கு பிடிக்கலையா, ஸோ அதனால் க்ரைங் சிம்பிள்ஸ் காமிச்சிட்டு போகிறான். ஸோ இங்கே நான் வந்து பொட்டேட்டோ பீஸ் அண்ட் பொட்டேட்டோ பொரியல் முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாமே இன்னைக்கு குக்கிங் வந்து லஞ்சுக்கு குக்கிங் முடிஞ்சிச்சு. ஸோ சாம்பாரும் மேக் பண்ணியாச்சு, பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியாச்சு அண்ட் அப்புறம் ரசமும் பண்ணியாச்சு. ஸோ லஞ்ச் முடிஞ்சிச்சு. ஸோ அப்பளம் தான் பொரிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம இது மாதிரி தான் கீழே உட்காந்து சாப்பிடுவோம், எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து. அது ஒரு நல்லா ஃபன்னாக இருக்கும் அப்படின்றதுனால இப்படி உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கி சண்டே, ஸோ அதனால் கீழேயே உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ உருளைக்கிழங்கு, சாம்பார் அண்ட் அப்பளம். ஸோ கிட்ஸுக்குனா அப்பளம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டோம். ஸோ லன்ச்சு முடிஞ்சு ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பூஜைக்காக வந்து செஞ்சிட்ருந்தேன், குக் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சுண்டல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வடைக்கு அரைச்சிட்டு. ஸோ என்ன பண்ணுறீங்க இங்கே? யார் கிச்சனுக்குள்ள வந்துருக்குது? இட்ஸ் மீ. ஓ நடக்குது, நான் தான் நடந்துருக்கேன் எங்கேயும். ஸோ ஆயுத பூஜைக்கு என்ன பண்ணுறீங்க? என்ன ஸ்பெஷல்? ஆயுத பூஜைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சுண்டல், பாயாசம், பருப்பு வடை. வேற என்ன வேணும்? பொங்கல் வேணும். ஓகே, வேற என்ன வேணும்னா நம்ம பண்ணலாம். எந்த லிஸ்டா இருந்தாலும் அது முடியறதுக்குள்ள சொல்லுங்க, டைம் ஆகுதுக்குள்ள நான் சமைக்கிறேன். பொங்கல் வேண்டாம், பாயாசம் தான் வேணும், சேமியா பால் பாயாசம் வேண்டும் அப்படின்னாங்க. ஸோ அதனால அது பாயாசம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வேஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம செய்யாமையே கம்மியாக செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால கம்மியாக செஞ்சேன். ஸோ பூஜை சாமானும் விளக்கணும். ஸோ அதனால் பூஜை சாமானும் விளக்கி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அதனால் எல்லாம் அப்ளைன்சஸ்க்கெலாம் பட்டை போட்டுட்டு இருந்தேன். ஸோ சித்தார்த்த அர்ஜுனுக்கு ஒரே ஃபன்னி, என்ன இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிட்டு இருந்தேன் அவங்களுக்கு. டீ போடலாம், ரொம்ப வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக டீ குடிக்கலாம் அப்படின்றதுனால டீ போட்டுட்ருக்கேன். பூஜை வேலை ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. ஸோ டீ சாப்பிட்டுட்டு வடை மேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் நினைச்சிட்டியா? என்ன பண்றீங்க நீங்க? என்ன முதல்ல உன் தம்பி சொன்னா ஆயுத பூஜை அப்படின்னா வந்து இன்னைக்கு சிக்கன் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னா, நீ என்ன புத்தி வருமா உனக்கு? சூப்பரா ஒரு இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ நல்லா பட்டையை போடுங்க டோர்ல. அப்பாடி, என்ன பாதிக்கு மேல வர மாட்டேது இந்த லைனு. டபுள் பட்டையா? பாடி. ஓகே. Oh my
ஏய் செம்ம. கார்ல போட்டனா நனைஞ்சு விடுமே, என்ன பண்றது? மழை இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுவா. இங்கே போடுங்க, இங்கே போடுங்க, இந்த இடத்துல போடுங்க, இங்கே போடுங்க. பட்டை போடணும் நம்ம, அதுதான் மெயின். கண்ணுக்கே தெரியல, இருட்டா இருக்கு. நாங்கள் கார் வாஷ் பண்ணுறதுக்கு மழை பெஞ்சதுனால நாங்கள் கார் வந்து இயற்கையாகவே வாஷ் ஆயிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணல இன்னைக்கு, அதுலேயே ஒன்று போச்சு. ஒரு இடத்துல சும்மா லைட்டாக போடு, என்னோட காருக்கு மட்டும் போடாமல் விடலான்னு பார்க்கியா? மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால கார் வாஷ் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் போனியோ போடு, ஈரமாயிட்டே போகுது. ஸோ இந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இது மாதிரி தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீக் நான் வந்து ஹாலோவீன் வீடியோ போடுறேன். அவ்வளோ பெரிய வந்து பாருங்கள், அழகாக என்ன, ஐ திங்க் அது ஸ்பைடரு, அது வந்து என்னன்னு தெரியல. ஸோ இது மாதிரி கார் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம வீட்டில் வந்து குட்டியாக வச்சுருக்கோம் பம்கின்னு. இன்னும் எதுவுமே பண்ணல, பார்க்கலாம். ஸ்பைடருக்கே ஒரு பட்டையும் போடுப்போம். இது வந்து அர்ஜுனோட சைக்கிள். சித்தார்த்தோட பைக்கு. கம்ப்யூட்டர் டேபிள் ரொம்ப முக்கியம் படிப்பு சரஸ்வதி கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால கம்ப்யூட்டர் டேபிளில் ஒரு பட்டையை போடுவோம். ஸோ அவங்களோட ஸ்டடி ரூம்லேயும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு பட்டெல்லாம் போட்டுட்டு அங்கேயும் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு பட்டை போடுறது தானே வழக்கம். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாயசம் தாளிச்சிடலாம் அப்படின்றதுனால பாயசத்துக்கு முந்திரி பருப்புலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ சுண்டலும் வந்து மேக் பண்ணியாச்சு. அண்ட் அவ்வளோதான், இதில் போட்டாச்சு. இது முடிச்சிட்ட பிறகு வடை மட்டும்தான் போடணும். ஸோ வடைக்கும் மாவு ரெடி பண்ணியாச்சு. ஸோ வடையை போட்டுட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பூஜைக்காக வந்து கொஞ்சம் ஒரு 5-6 வடை வந்து மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்ச வடையெல்லாம் மேக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ பூஜைக்காக வந்து வடை போட்டுட்ருக்கேன். ஸோ வடையும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பூஜை வேலை தான் பார்க்கணும். ஸோ பூஜை பண்ணிடலாம் போயிட்டு. Welcome to my life. Yeah, it took. அர்ஜுனுக்கு பட்டை போட்டாச்சா? சித்தார்த்துக்கு பட்டை போட்டாச்சா? அர்ஜுனுக்கு பட்டை போட போறாங்க. அனைவருக்கும் எங்களோட சார்பா ஹாப்பி சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள்.
ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருக்காகவும் நாங்களும் வேண்டிக்கிறோம். ஸோ நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். ஸோ சாமிக்கு படைச்சாச்சு, பூஜை முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரசாதம்லாம் எடுத்து நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ க்ளீனிங் ஒர்க் தான் நிறைய இருக்கும்ல, ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டின்னருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி டின்னருக்காக பீஸா வச்சுருக்கேன். ஸோ பீஸா முடிஞ்சவொடனே கிட்ஸ் மட்டும்தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக பீஸா வச்சுருக்கேன். பீஸா முடிஞ்சவொடனே வெளியே எடுத்துகிட்டு ஸோ டின்னர் டைமும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பேராஜு என்ன வேணும் உனக்கு டின்னருக்கு? ரெண்டு ஸ்லைஸ் தானே, ஹோட்டலில் வச்சு ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கேன். 2 ஸ்லைஸ் பீஸா தாங்க இருக்கேன். அர்ஜுன் குட்டி, அர்ஜுன் கூட உனக்கு கொடுக்கவா? ஒரு ஸ்மால் மினி பீஸா தான் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் 2 பேருக்கு இது போதும். எம்மியான பீஸா ரெடி ஆயிடுச்சு. சீஸ் பீஸா தான். ஸோ இன்னையோட vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் ஆயுத பூஜைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பால் பாயசம் பண்ணியிருந்தோம். அண்ட் அப்புறம் சுண்டல், அப்புறம் வடை அதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம். அண்ட் சாமிக்கு அதெல்லாம் வச்சு படைச்சாச்சு. அண்ட் ஃப்ரூட்ஸு அண்ட் அதுக்கப்புறம் பொரிக்கடலை அதெல்லாம் வச்சு சாமிக்கு கும்பிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அதனால் என்னோடய ட்ரைபாடு அண்ட் கிட்ஸோட லேப்டாப், எல்லாருக்கும் ஒரு லேப்டாப் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு சாமி படைச்சாச்சு. ஸோ எல்லாமே நல்லா சூப்பராக போச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆயுத பூஜையை. இந்த ஆயுத பூஜை எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நல்லாவும் அமையணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷலாக ஒரு vlog பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Simply with Viji. I will see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.